எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு பாடின அன்னைக்கு, நீங்கள் அன்னைக்கு பாடின அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமையில வருவீங்கன்னு யோசிச்சிங்க. இப்போ நான் தான் சொல்ல வரேன் உங்கள்கிட்ட. நல்ல கேள்வி, இந்த கேள்வி அருமையான கேள்வி. போடா போடா புண்ணாக்குக்கும் புலிகேசி வடிவேலுக்கு என்ன வித்தியாசம்? எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? கண்ணாபின்னா வித்தியாசம் இருக்குது சார். அப்போ நம்ம முன்னேறுங்கிற ஆசை வெறி உள்ள அப்பயே ராஜாவாசமெல்லாம் நடிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ராஜாவாசம் நடித்தோம்னா இப்போ எப்படி சோளக்காட்டு பொம்மை மாதிரி இந்த வயலில் வச்சுருப்பாங்கல்ல, ஒரு பொம்மையை ஒரு குச்சியில் வச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம இப்போ எப்படி நம்ம அங்கே வருவோம்? ஏன்னா முத்துலேயே நீங்கள் அந்த வேஷம் போட்டு அப்படி திரும்பினா டமாலும் விழுவீங்க. இது இந்த உடம்புக்கு நம்மளுக்கு அந்த ராஜாவாசம்லாம் ஒத்து வராரா, உடம்பு ஏறட்டும் அப்படின்னு அப்படி வெயிட் பண்ணுறேன். பழைய படங்கள் நிறையா பார்த்து 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 ஊருக்கு போய் கிடக்க உடம்புல. பாட்டிலேருந்து படத்தில் இருக்க வசனத்துலேருந்து, எம்ஜிஆர் படத்துலேருந்து, சிவாஜி படத்துலேருந்து, எஸ்எஸ்ஆர் படத்துலேருந்து எல்லா படத்தையும் பார்த்து 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 ஏற்றி வச்சிருக்கேன் உள்ள. அதுக்கு நேரம் வந்துச்சு பாருங்க, அதுதான் புலிகேசி. அங்கே விட்டு அடித்தா போடா போடா புண்ணாக்கு வடிவேலு எங்கேயோ இருக்கான், புலிகேசி வடிவேலு எங்கேயோ இருக்கான்.